இரத்த தானம் அளிப்பவர்கள் தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வேளையில் இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி உலக இரத்த தானம் அளிப்போர் தினமாக உலக சுகாதார நிறுவனத்தால் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இரத்த தானம் செய்வோம், தாய்மார்களை காப்போம் என்பதாக உள்ளது. தினமும் கிட்டத்தட்ட 800 தாய்மார்கள் வரை பிரசவத்தின் போது உயிரிழக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் அதிக இரத்தப்போக்கு. இரத்த தானத்தின் மூலம் அதிக இரத்தம் சேகரிக்கப்படும் போது இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்கலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். இப்போ வேர்ல்ட் பிளட் டோனர் டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் வச்சு கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் தீம் பார்த்தீங்கன்னா சேஃப் பிளட் ஃபார் சேவிங் மதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மதருக்கு வந்து டியூரிங் டெலிவரி இப்போது சடனாக பிளட் லாஸ் இருக்கிறதுனால பிளட்டு தேவைப்படும் போது அது ரேர் குரூப்பாக இருந்தோ இல்லைன்னா பிளட் அவைலபிலிட்டி இல்லைன்னு சொன்னாலோ மதர் வந்து உயிரிழக்க நேரிடும். கொடையாளர்களிடமிருந்து சேகரிக்கப்படும் இரத்தம் சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள் உள்ளிட்ட 4 வகைகளாக பிரிக்கப்பட்டு தேவையானவர்களுக்கு செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் ஒருவரிடம் பெறப்படும் இரத்தம் 4 பேரின் உயிரை காக்க பயன்படும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் 2020 வந்து எல்லா நாடுகள்லேயும் வந்து 100% வாலண்டரி பிளட் டொனேஷன் அட்டைன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. 60க்கும் மேற்பட்ட வளர்ந்த நாடுகளில் வந்து 100% வாலண்டரி பிளட் டொனேஷனை அச்சீவ் பண்ணிட்டாங்க. நம்ம நாட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு 70-80 விழுக்காடு தான் வாலண்டரி பிளட் டொனேஷனை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு கடந்த 3 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கனாக்கா 99% வந்து வாலண்டரி பிளட் டொனேஷனை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து வளர்ந்த நாடுக்கு ஒப்பான ஒன்று. 18 வயது பூர்த்தியடைந்த எவரும் இரத்த தானம் செய்ய முன்வரலாம். இதன் மூலம் தானம் செய்பவர்களின் உடலும் ஆரோக்கியம் பெறும் என்கின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்த்.